இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியா இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா இருங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு பொழுதுபோக்குக்காக நம்மளுடைய சேனல் வந்து பார்க்கல, பொழுதுபோக்குக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு உள்ள வரல. 30 டேஸ்ல நம்மளுடைய லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும், பாசிட்டிவா மாற்றணும், நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணணும், நம்மளோட ட்ரீமை நோக்கி போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸும் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. மறக்காம ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய அம்மா பாசிட்டிவிட்டி சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப லேசினஸ் இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கைவிட்டு போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் சீக்கிரம் எந்திக்கணுமா அப்படின்னு நினைப்போம். இந்த வேலையை நம்ம இப்போவே பண்ணிடணுமா அப்படின்னு நினைப்போம். வெளியே போய் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா இன்றைக்கி தான் பண்ணணுமா, ஏன் நாளைக்கு பண்ணலாம் என்ன, ஏன் அடுத்த வாரம் பண்ணால் என்ன, இது அவ்வளோ அவசியமானு சொல்லி நினைப்போம். இந்த மாதிரி நம்ம டைமை மதிக்காமல் எல்லாத்தையுமே டிலேவாக சோம்பேறித்தனமாக ஒரே இடத்துல உட்கார்றதுனால மட்டும்தான் நம்மளோட வாய்ப்புகள் தவறப்படுது. நம்மளுடைய சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தூரமாக போயிடுது. ஸோ அது நாள் கணக்கில் நமக்கு பழகி நம்மளே ஒரு சோம்பேறியாக ஆகி வயசும் போய் நம்மளுடைய எல்லா கோல்ஸும் வந்து பாலாகி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மிஸ்டேக்கை இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும்னா 5 ஹேபிட்ஸை மட்டும் டெய்லி உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 30 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பாடி வந்து நல்ல குட் ஆராவாக இருக்கும். ஸோ உங்களை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க, இப்படி இருந்து நீ இப்படி ஆகிட்ட, அந்த டைலாக் வந்து நீங்கள் ஆப்டாக மாறிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் முக்கியமான ஹேபிட் என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் வேக்கப். இது எந்த அளவுக்கு நமக்கும் நம்மளுடைய இன்னர் ஆராவுக்கும் முக்கியங்கிறத நான் சொன்னாதான் உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஏன் அப்படின்னா தினமும் காலையில் சீக்கிரம் நம்ம எந்திக்கும் போகும்போது அந்த 3:30 to 5:30 எந்திக்கணுங்கிறத ஒரு ப்ராக்டிஸாக வைங்க. அதுதான் அதிகாலை. 5 மணிக்கு முன்னாடி எந்திக்கிறது தான் அதிகாலை. 5 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகாலை கிடையாது. ஸோ 5 மணிக்கு முன்னாடி எந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த நேச்சர்கிட்ட இருந்து, இந்த பிரபஞ்சம் கிட்ட இருந்து நல்ல காற்று கிடைக்கும். ஸோ நல்ல காற்றை சுவாசிச்சாலே உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியே போகும். நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னர் ஆராவுக்கும் ரொம்ப நல்லது. இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த டைமிங் தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஸோ உங்களுக்கு மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ட்ரீம் வச்சுருக்கீங்களோ, இதை அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நமக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும்ல. ஒரு வயசுலேயே நம்மளோட கோல்ஸ் எல்லாம் மாறும். ஸோ உங்களுக்கு என்ன கோலோ அதை மனசார நல்லா நினச்சி ஒரு நல்ல ப்ரீத் எடுத்துட்டு அந்த டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நிஜமாவே சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சாக உங்களோட லைஃப்பில் கொண்டு வரும். ஸோ 2வது முக்கியமான ஹேபிட் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 15லேருந்து ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரீம்ஸு, நமக்கு இருக்கக்கூடிய அந்த கோல், இது எல்லாமே வந்து நடக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு கேண்டிலையோ இல்லைன்னா ஒரு விளக்கோ பொருத்தி உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நல்ல ஹெல்த் வேணுமா, உடல் ஆரோக்கியம் வேணுமா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம ஃபினான்ஷியலாக நல்ல க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதை கடவுள்கிட்ட நீங்கள் முறையிடுங்க. ஃபஸ்ட்டு கடவுள் வந்து இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்ததுக்காக நம்மக்கிட்ட என்னென்னலாம் பாசிட்டிவாக இருக்கோ அது கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் உட்காந்து ரிலீஃபாக ஒரு நல்ல ப்ரீத் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் ட்ரீம் பண்ணலாம், நினைக்கலாம். ஸோ இல்லைனா உங்களுக்கு இது வேணுன்றதை நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு 15 to 30 minutes அது டைம் கொடுங்க. எனக்கு கேட்க தெரியல, நினைக்க தெரியலன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன நோட் போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் எது உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஒரு 10,000 பணம் வேணும் அப்படின்னா எனக்கு 10,000 கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஸோ இது நீங்கள் ரொட்டீனாக எழுதலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்கீங்க, அதில் பாஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் பெட்டர் வேணும்னா நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த ரொட்டீனாக எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2வது ஸ்டெப் ரொம்பவே உங்களோட கோலுக்கு முக்கியமான ஸ்டெப். ஸோ 3வது முக்கியமான ஹேபிட் என்னென்னா ஷெட்யூல் யுவர் டே.
உங்களுடைய டேல வந்து இத்தனை மணிக்கு காலையில் எந்திக்கணும், அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லைனா நான் வந்து ப்ரேயர் பண்ண போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து எழுத போகிறேன், இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் போகணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ தான் ஃபோன் எல்லாமே இருக்குது, அதில் நம்ம அலாரம் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இத்தனை மணி வந்து எனக்கு இந்த அலாரம் அடிக்கணும், இத்தனை மணிக்கு நான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு நான் தூங்கணும், இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போகணும், எனக்கு என்ன டைம் இருக்குது, டைம் இல்லை, என்னோடய லைஃப்பை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் என்ன அடுத்து பண்ணணும், எதை நோக்கி போகணும், டைமை நான் எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா, இது எல்லாமே நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி போடும்போது தான் உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது என்னால் மேனேஜ் பண்ண முடியலை, ஸோ நான் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸும் வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு டைமே பத்த மாட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ டைமை நீங்கள் சரியான முறையில் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும், லேர்னிங்க்கு டைம் கிடைக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா உங்களோட டேவை நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும், அதுபடி நடக்க முயற்சி செய்யணும். ஸோ இந்த 3வது ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஸோ 4வது முக்கியமான ஹேபிட் என்னன்னா டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம டிசிப்ளினாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதுலே டிசிப்ளின் இருந்தால் தான் அவங்களால வெயிட் லாஸே பண்ண முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கரெக்டாக அதுக்கு உண்டான டைமை ஒதுக்கி படித்தாதான் அதுக்கு பெரிய டிசிப்ளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் சொல்ல வரேன், நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அதை டிசிப்ளினாக கரெக்டாக பண்ணுறீங்களா? அந்த வீட்டு வேலைகளை கரெக்டாக முடிக்கிறீங்களா? இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸோட க்ரோத் நல்லா இருக்கணும்னா நீங்கள் டிசிப்ளினாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாள் மட்டும் உங்களோட வேலையை நான் சரியாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்தடுத்த நாள் தொடர்ந்தா வருஷக்கணக்கில் நம்ம டிசிப்ளினாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு சரியான ஊதியத்தை கொடுக்கும். ஸோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் என்னால் சக்ஸஸ் ஆக முடியலைன்னா என்ன அர்த்தம்? டிசிப்ளின் இல்லைங்கிறது அர்த்தம். ஸோ இந்த டிசிப்ளின்ங்கிறத கேரக்டருக்குள்ளே மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது. நம்ம பண்ணுற எல்லா வேலைகள்லையுமே இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா நம்மளும் சரியாக நடக்க ஆரம்பிச்சிருவோம். அதே நேரத்தில் நம்ம பசங்க, நம்ம ஹஸ்பண்டு, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் கரெக்டாக இருக்காங்கன்னா ஒரு ஒய்ஃபை வந்து ஸோ மொத்த வீடுமே வந்து என்ன ஆகும்னா அலைன் ஆகிடும். ஸோ ஒருத்தராவது அந்த வீட்டில் வந்து சரியில்லைன்னா அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயமே டிசிப்ளினாவோ சரியாகவோ ஃபோக்கஸ்டாகவோ லைஃப்பில் போக முடியாது. ஸோ இந்த 4th ஸ்டெப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில், பார்க்குற விஷயத்தில், பேசக்கூடிய விஷயத்தில் எல்லாமே சரியாக ப்ராப்பராக இருக்கணும். 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா பாசிட்டிவிட்டி. என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட்டா அப்படின்னா ஆமாங்க, பாசிட்டிவாக நீங்களே உங்களை எடுத்துக்கிறது பெரிய ஹேபிட் தான். நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோமோ அப்போ தான் லைஃப்பில் வரக்கூடிய எந்த ஒரு ஃபெயிலியரையும் நம்ம டக்குன்னு எடுத்துக்க மாட்டோம். யாரெல்லாம் அவங்களோட ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க தெரியுமா? இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு, எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக நினச்சி அவங்களே அவங்கள டவுன் பண்ணிக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்க மாட்டாங்க. வரக்கூடிய விஷயங்களையும் அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க லைஃப்ல போதும் அப்படின்னு சின்னதாக ஒரு கோல் செட் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெகட்டிவிட்டியை உங்கள் லைஃப்குள்ளே வர விடாதீங்க. இது ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பாசிட்டிவான மைண்ட் தாட்டில் இருந்தீங்கன்னா அதிகமாக உழைக்கணும்னு தோணும், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும்னு தோணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். உடனே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த விலைக்கு போட சொன்னீங்க, ஸோ அந்த பாசிட்டிவிட்டியாக பண்ண சொன்னீங்க, 10 days பண்ண எனக்கு எதுவும் நடக்கலைன்னா எப்பயுமே சொல்கிறேன், எதிர்பாராமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் பலன் அதிகம். நான் 10 நாள் தான் விளக்கு போடுவேன், எனக்கு டான் அது நடந்துரும்னா நடக்கவே நடக்காதுங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட நெகட்டிவிட்டி எவ்வளோ இருக்கும், நம்மளோட நெகட்டிவ் திங்கிங் நம்மளை எவ்வளோ டவுன் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் தாண்டி ஒன்று வெளியே வரணும்னா 10 நாள் பண்ணணும், 15 நாள் பண்ணணும், குறைஞ்சி ஒரு 48 days நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த 5 விஷயமுமே நீங்கள் குறைஞ்சது ஒரு 30 நாள் பண்ணுங்கள். 30 நாள் பண்ணிவிட்டு 31ஆவது நாள் ட்ராப் பண்ணிடாதீங்க. இந்த 30 daysலேயே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இம்ப்ரூவ் ஆகி 30ஆவது நாள் ஒரு ஃபுல்ஃபில்லாக இந்த 5 ஹேபிட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு நாளையுமே ரொம்ப ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் ஃபுல்ஃபில்லோடு நீங்கள் கடந்து போவீங்க.
ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 5 விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேபிட் தெரியுது, அதனால நிறைய யூசஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக அதை பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? மறக்காமல் நம்மளோட அம்மா பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்ப ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.